தோழர்களே, தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இது அப்படியே நம்மளுடைய மணத்தி கணேசன் அவருடைய வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தூத்துக்குடியைச் சேர்ந்த மணத்தி கணேசன் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மணத்தி என்ற ஊரில் தான் பிறக்கிறாங்க. மைதானமே இல்லாத ஒரு ஊராக இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளி, காடுகள், சாலைகளையே தன்னுடைய கபடி பயிற்சிக்காக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த 90s காலகட்டங்களிலே குறிப்பாக அந்த தென் தமிழ்நாடு, அதாவது தென் தமிழகத்தில் குறிப்பாக அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலே எந்த மாதிரியான அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த அரசியல் சூழல் எப்படி இருந்திருக்கு, சமூக சூழல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில் நிறைய கொடுமைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். இன்றளவும் நடந்துட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டங்களிலே நிறையவே நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு இளைஞன் பெரிய கனவோடு பெரிய லட்சியத்தோடு தன்னுடைய லட்சியத்தை நோக்கி முயற்சி பண்ணுறப்போ நிறைய தடைகளை சந்திக்கிறாங்க. அந்த தடைகளை எல்லாம் மீறி இன்னும் சொல்லப்போனால் ஒரு கபடி போட்டியில் கலந்து கொள்றப்போ தன்னுடைய கை ஃப்ராக்சர் ஆயிடுது. ஆனாலும் மனம் உடைஞ்சு போகாம மன உறுதியோடு தன்னுடைய லட்சியத்தை நோக்கி தன்னுடைய கபடி பயணத்தை தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மாநில அளவிலே, தேசிய அளவிலே கபடி போட்டிகளில் கலந்து கொண்டு ஒரு காலகட்டத்தில் 1993 ஏசியன் கேம்ஸ் கபடி போட்டிகளில் கலந்து கொண்டு இந்தியாவுக்கு தங்கத்தை வென்று கொடுக்கிறார் நம்முடைய மணத்தி கணேசன் அவர்கள். அப்புறமா 1994 தான் அவங்களுடைய கபடி விளையாட்டின் மூலமாக தமிழ்நாடு அரசு மின் வாரியத்தில் ஒரு அரசு வேலை கிடைக்குது. அப்புறமா தன்னுடைய 40 வயதில் தான் கபடியிலிருந்து ஓய்வு பெற்று இன்றளவும் அந்த தூத்துக்குடி மாவட்டம் கபடி அணிக்கு இன்றளவும் கபடி பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்முடைய மணத்தி கணேசன் அவர்கள். இதே சொல்றேன் அப்படின்னா இப்போ பைசன் படம் வந்திருக்கு இல்லையா, அந்த பைசன் படம் நம்முடைய ரியல் பைசன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மணத்தி கணேசன் அவர்கள் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் அடிப்படையில் தான் பைசன் படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்காங்க. அப்புறமா இது நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்களுடைய 5வது புரட்சி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இப்போ பைசன் எல்லாமே சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய பொறுப்பின் காரணமாக அதாவது தமிழ் சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தின் காரணமாகத்தான் எடுக்கப்பட்ட படைப்புகளாக இருக்கு. ஏன்னா கிட்ட இருந்து பார்த்துருக்காங்க மாரி செல்வராஜ் அவர்களே தன்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ரியாலிட்டிக்கு ரொம்ப நெருக்கமாக படைப்புகள் கொடுக்க முடியுது. அப்புறமா இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி படங்கள் ஏன் எடுக்கிறீங்க, இப்போ எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது கிடையாது அப்படின்னு ஈஸியாக கேட்குறாங்க. ஆனால் இன்றளவும் நீங்கள் சிட்டியில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியல. இன்றளவும் கிராமப்புறங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமம் எப்போவுமே தூரத்திலிருந்து பார்க்குறதுக்கு பச்சை பசேல் என்று தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போனாதான் அதனுடைய ரியாலிட்டி நமக்கு புரியும். ஸோ அதனால தான் இன்றளவும் கிராமப்புறங்களிலே இன்றளவும் இந்த ஜாதியின் அடிப்படையில் நிறைய கொடுமைகள் இன்றளவும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு த பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2025 இந்த வருடமே நடந்த ஒரு ஆணவ படுகொலை எப்படின்னே சொல்லலாம். ஸோ நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்தியா முழுக்க இன்றளவும் ஜாதியின் அடிப்படையில் நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இன்றளவும் இந்தியா முழுக்க இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான படைப்புகள் அதாவது இந்த சமூகத்திற்கு தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது என்னுடைய கருத்து. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் தோழர்களே.